இந்த வீடியோல நம்ம ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ன்னு சொல்லப்படுற எஃப்ஐஐ அதிகமா வாங்கி குவிச்ச பங்குகள பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஃப்ஐஐ அதிகமா வாங்குன முதல் பங்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஸ்ரீராம் ஃபினான்ஸ்ங்கிறது இந்தியாவுல மிகப்பெரிய ரீட்டெயில் என்பிஎஃப்சி நிறுவனமா இருக்கு. குறிப்பாக வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள், டூ வீலர், பேசஞ்சர் வெஹிக்கிள், கோல்ட் லோன், எம்எஸ்எம்இ, பர்சனல் லோன் போன்ற கடன்கள வழங்கி, அது மூலமா வந்து லாபத்த வந்து ஈட்டிட்டு வராங்க. இந்த நிறுவனத்தோட மார்க்கெட் கேப்ன்னு எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 2,64,000 கோடியா இருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா 23ஆவும், ROCE 11, ROE வந்து 16.4ஆவும் இருக்கு. டிவிடெண்ட் வந்து 0.96% டிவிடெண்ட் வந்து குடுக்குறாங்க. ஹையஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 1,154 லோவஸ்ட் வேல்யூ வந்து ரூ. 566 இருக்கு. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 1,122 இருக்கு. இந்த நிறுவனத்த வந்து எஃப்ஐஐ வந்து அதிகமா வாங்குறத நம்ம வந்து டேபிள்ல பார்க்க முடியுது. 2026 மார்ச்ல பார்த்தீங்கன்னா 45.15% வந்து இப்ப வந்து ஜூன்ல வந்து 54.75% வந்து அவங்க உயர்த்திருக்கிறத பார்க்க முடியுது. 2வதா நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் லென்ஸ்கார்ட் சொல்யூஷன் லிமிடெட். லென்ஸ்கார்ட் சொல்யூஷன்ங்கிறது இந்தியாவுல முன்னணி ஐவிஎஸ் அண்ட் ஆப்டிகல் ரீட்டெயில் நிறுவனங்கள்ல ஒண்ணா இருக்கு. அது கிளாஸஸ், சன்கிளாஸஸ், கான்டாக்ட் லென்ஸ், ஐ கேர் ப்ராடக்ட் எல்லாமே வந்து விற்பனை பண்ணிட்டு வராங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நிறுவனம் தான். இந்த நிறுவனத்த பொறுத்தவரையிலும் மார்க்கெட் கேப்ங்கிறது 1,06,419 கோடியா இருக்கு. ஸ்டாக் பிங்கிறது ரொம்பவே அதிகம். 162 கோடியா இருக்கு. உங்களுக்கு புக் வேல்யூ வந்து ரூ. 50 இருக்கு. ROCE 8.08ஆவும், ROE 6.33% இருக்கும். ஹையஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 627 ட்ரேட் ஆயிருக்கு. லோவஸ்ட்டா வந்து ரூ. 356 ட்ரேட் ஆயிருக்கு. தற்போதைய பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 612 இருக்கு. கடந்த மார்ச் மாதம் இது வந்து 4.26% ஹோல்ட் பண்ணியிருந்த எஃப்ஐஐ இப்ப வந்து அத வந்து 12.76%ஆ வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. 3வதா நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் வந்து பேராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி லிமிடெட். இந்த நிறுவனத்த பொறுத்தவரையும் இந்தியாவின் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி துறையில வந்து செயல்படுற முக்கிய நிறுவனங்கள்ல ஒண்ணா இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, பிசினஸ் வந்து டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஆப்டிக்ஸ், எலக்ட்ரிக் ஆப்டிக்ஸ், டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், ஸ்பேஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட் சொல்யூஷன் எல்லாமே வந்து இவங்க வந்து புரொவைட் பண்ணிட்டு வராங்க. இந்த நிறுவனத்தோட மார்க்கெட் கேப்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 11,101 கோடியா இருக்கு. ஸ்டாக் பி வந்து ரொம்பவே அதிகம் 120 இருக்கு. புக் வேல்யூ வந்து 90. ROCE 19.9ஆவும், ROE வந்து 12.6ஆவும் இருக்கு. ஹையஸ்ட் ட்ரேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூ. 1,445 வரை போயிருக்கு. லோவஸ்ட்டா ரூ. 580ல இருந்திருக்கு. இப்ப கரண்ட் பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 1,378ன்னு இருக்கு. மார்ச் 2026ல 5% இந்த ஸ்டாக்ல வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த எஃப்ஐஐ இப்ப வந்து அத வந்து 8.29%ஆ இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 4வதா நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் ஃபெட் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் தான். ஃபெட் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீஸ்ங்கிறது சப்சிடிரியா என்பிஎஃப்சி நிறுவனமா வந்து செயல்பட்டுட்டு இருக்கு. ரீட்டெயில் கஸ்டமர், செல்ஃப் எம்ப்ளாய்டு அண்ட் எம்எஸ்எம்இ கஸ்டமருக்கு வந்து கோல்ட் லோனு, லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஹோம் லோனு, பிசினஸ் லோன் உள்ளிட்ட கடன்களை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை மார்க்கெட் கேப் வந்து 5,658 கோடியா இருக்கு. ஸ்டாக் பி வந்து 15ஆவும், புக் வேல்யூ வந்து 78ஆவும் இருக்கு. ROCE 9%, ROE 12.6%ஆவும் இருக்கு. மார்ச் 2026ல 0.66% இருந்த ஹோல்டிங்க எஃப்ஐஐ இந்த ஜூன்ல வந்து அதாவது 9.30% வந்து உயர்த்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 5வதா நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் ஃபைன் லேப் நிறுவனம். ஃபைன் லேப்ங்கிறது இந்தியாவை சேர்ந்த ஃபின்டெக் அண்ட் டெக்னாலஜி, காமர்ஸ் டெக்னாலஜி நிறுவனமா இருக்கு. மெர்ச்சன்டைஸ், பிராண்ட்ஸ், என்டர்பிரைஸ் அண்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், மெர்ச்சன்டைஸ் டெக்னாலஜி இஷ்யூஸ், அக்ரைன் சொல்யூஷன் போன்ற இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையும் வந்து மார்க்கெட் கேப் வந்து 19,022 கோடியா இருக்கு. கரண்ட் பிரைஸ்ங்கிறது ரூ. 165, ஹையஸ்டா வந்து ரூ. 284 வரை போயிருக்கு. லோவஸ்டா ரூ. 135 வரையும் போயிருக்கு. பிஇ பொறுத்தவரை 147 ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். ROCE வந்து 4ஆவும், ROE வந்து 2ஆவும் இருக்கு. எஃப்ஐஐ பொறுத்தவரையும் 4.80 இருந்த ஹோல்டிங்ஸை 9.49%ஆ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.